கேரளால நிபா வைரஸ் பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு பெருசா பயப்படணுமா? பாத்துருவாங்க. நிபா வைரஸ் அப்படிங்கிறது இந்த வவ்வாலோட எச்சில வாழக்கூடிய ஒரு கிருமி. இது வவ்வால் கடிச்ச இந்த பழங்களை நம்ம சாப்பிட்டாலோ அல்லது அது சிறுநீர் கழிச்சு அந்த ஒரு கிணத்து தண்ணி இருக்கு அதை சுத்தப்படுத்தாம குடிச்சாலோ பரவுது. இனிஷியலா காய்ச்சல், வாந்தி, தலைவலி அந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி மூளைக்காய்ச்சலா மாறினா உங்களுக்கு தீவிர தலைவலி, சுயநினைவு இழத்தல், ஃபிட்ஸ், வலிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். என்னடி சொல்ற? நிபா வைரஸ் 1998 தான் ஃபர்ஸ்ட் மலேசியால கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தமாவே இது வரைக்கும் 1000 பேத்து கூட பாதிக்கல 25 வருஷத்துல. ஆனா உங்களுக்கு கோவிட் மாதிரியான வைரஸ்லாம் வேகமா மனுஷன் டு மனுஷன் பரவனதுனால தான் அது ஊரையே பாதிச்சு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துது. கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் வந்தவங்கள 30-50% பேத்துக்கு உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடும். அதனால நமக்கு வந்தவங்கள தீவிர கண்காணிப்புல நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா அதே சமயத்துல ஊரெங்கும் பரவிடும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கேரளா, தமிழ்நாடு எல்லாம் வந்துடாது. இந்த புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. சோ இந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு சென்னை, கோயம்புத்தூர்ல யாருக்காவது ஒரு தலைவலி, காய்ச்சல், சளி அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, உடனடியாக நிபா வைரஸா இருக்குமோ அப்படின்னு பீதி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது.